Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். ஹாஸ்பிட்டல் போன தடவை ஒய்ஃபுக்கு செக் பண்ணுறதுக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் வருவாங்க அப்படின்னு அவங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருப்பேன். சரியா? இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம். அப்பாயின்மெண்ட் போட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்பாயின்மெண்ட் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொன்னாங்க. அதனால போட்டுட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ போயிட்டு அவங்கள்ட்ட, ஏன்னா நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இருந்து மாத்திரை கொடுத்தாங்க 3 மாசத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஓகே, இப்போ அந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அது வந்து அதுவுமே இன்னொரு சத்து மாத்திரையுமே சேர்ந்து இருக்குது. ஓகே, அந்த 2 மாத்திரையும் சேர்த்தால போடலாமா? ஏன்னா அவங்க வந்து போடலாம்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க ஒருவேளை நமக்கு வந்து அந்த 2 மாத்திரையும் சேர்த்து சாப்பிட்றதுனால வயிற்று வலிக்குதா என்ன எதுன்னு தெரியல. கொஞ்சம் வயிறு வலிச்ச மாதிரி இருக்கு. அதனால சரி, அப்புறம் அதையும் சேர்த்து இங்கே போய் கொண்டு போய் காமிப்போம், செக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறக்காண்டியா நம்ம போனது. ஆனால் அந்த டாக்டர் லேடிஸ் டாக்டர் இல்லை. இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சண்டே மட்டும் தான் அவங்க இருப்பாங்க அந்த டாக்டர். ஏன்னா இப்போ நம்ம அங்கே போகலாம். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் அந்த சைடு போனோம்னா இப்போ 30 கிலோமீட்டர் ஆயிரும். அது போக அவங்களுமே அப்பாயின்மெண்ட் போடணும். 1 மாதம் ஆயிரும் அப்பாயின்மெண்ட் போட்டு செக் பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. சின்ன இந்த பாலாஸ்பத்திரி மாதிரி, நம்ம ஊர் பாலாஸ்பத்திரி மாதிரி பக்கத்துலேயே இருக்குது. அங்கே வந்து அன்னைக்கு போனதுக்கு இப்போ அந்த வயிற்று சம்மந்தப்பட்ட டாக்டர் இப்போ இருக்க மாட்டாங்க. அதனால இப்ப நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு போயிட்டு இருக்கோம். சரியா? இவன் போயிட்டு உள்ள என்ன செய்யறாங்க ஏசுறாங்கன்னு பார்த்துட்டு நான் இது பண்றேன். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டு வாழ்க்கை என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டுக்குலாம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நோய் இல்லாம வாழணும். மெயினா நோயே வந்துடக்கூடாது. நோய் வராத வரைக்கும் நல்லது, பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த நோயின்னு வந்துட்டு அப்படின்னு சொன்னா இங்க உள்ள ஹாஸ்பிட்டல் வசதி வந்து அந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகாது. என்ன காரணம் சொன்னா, நம்ம ஒண்ணு பேசுவோம், அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா பாச தெரியாது. சரியா? ஏன்னா இவங்க இங்க உள்ள அரபிக்காரங்க பேசுற அளவுக்கு நம்மளால பேச முடியாது. என்னதான் நம்ம பழகி இருந்தாலும் வச்சிருந்தாலும் அவங்க பேசுற அளவுக்கு நம்ம பேச முடியாது. அது போக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஏதாவது ஒரு என்ன சொல்றது, இது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னாலுமே அது நமக்கு புரியாது. அது ஓகே. அது போக அப்படின்னு இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போய், நம்ம ஊர்ல நம்ம டாக்டர்கிட்ட போய் இது எனக்கு இப்படி செய்யுது அப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வச்சிடலாம். அதே மாதிரி அவங்க நம்ம சொல்றது நமக்கு புரியும். ஓகே, அது ஓகே. நம்ம ஊர்ல ஓகே. இங்க வந்துட்டோம் சொன்னா இந்த உடம்பு மட்டும் சரியில்லாம மட்டும் எக்காரணம் ஒண்ணு போயக்கூடாது. இந்த உடம்பு சரியில்லான்னு போயிட்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு அலைய வேண்டியிருக்கு பாருங்க. இவ்வளவு அலைச்சல் இருக்கும். இவ்வளவு அலைச்சல் அலைஞ்சாலும் சரி சரியாயிருமா அப்படின்னு சொன்னா அந்த சரியாகும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு அது என்ன கணக்குல இருக்கு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு நாங்க இருக்கிறோம். இப்போ நாங்க என்னன்னா, இப்போ ஒரு வயிறுல ஒரு பிரச்சனை. சரியா? வயிறுல ஒரு பிரச்சனை, அவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறோம். அவ்வளவு பெரிய கட்டி உள்ள இருந்து சொல்லி அந்த கட்டி எடுத்திருக்காங்க. ஆனா அந்த கட்டி எடுத்ததுல இருந்து ஒரு சில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பார்த்துவாங்க, வந்துகிட்டே இருந்துச்சு இருந்தாலும் நம்ம போய் பாக்குறோம் கேட்கறோம்னா உடனே முடியாது. அதுக்கு அப்பாயின்மெண்ட் போடணும். அதுக்கு அந்த நேரத்துக்கு தான் போகணும். சரியா? அந்த நேரத்துக்கு போனாலும் அவங்க சொல்றது நமக்கு ஒன்றும் புரியாது. நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். முதல்ல எனக்கு இந்த மாதிரிலாம் செய்யுதுன்னு சொல்லி புரிய வைக்கணும். இதுக்கெல்லாம் பெஸ்ட் வந்து என்னன்னா, உடம்பு சரியில்லாம போகாம இருக்கிறது நல்லது. வெளிநாட்டு பொறுத்த அளவுக்கு இங்கன்னு இல்லை, சவுதின்னு இல்லை, எல்லா வெளிநாடு எடுத்துக்கிட்டாலும் இதான் கதை. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப சிரமம். உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா சிரமம். இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு இப்போ கம்பெனில வேலை பார்க்குறவங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படின்னா இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. மொத்தவங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்களுக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து பிரைவேட்ல கொண்டு போய் பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கேரளா டாக்டரும் இருக்காங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க. கேரளா டாக்டர் இருக்காங்க. தனியா ஹாஸ்பிட்டல் அதுக்குன்னு தனியா ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ அங்க போயாச்சுன்னு பாத்தீங்கன்னா செலவு அதிகமாகும். ஏன்னா நம்ம வாங்குற சம்பளமே கம்மி. அந்த சம்பளத்துல நம்ம இதை கொண்டு போய் பார்த்தோம் வச்சுக்கோங்க, அப்ப நம்ம இங்க வந்ததுக்கு பிரோஜனமே இருக்காது. ஆனா வேற வழி கிடையாது நம்மளுக்கு. அதை பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இருந்துச்சு அப்படின்னா, சம்பளம் போனா போகுது, அப்ப நம்ம பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஆனா பார்த்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பக்கத்துல கிடையாது ஹாஸ்பிட்டலு. டக்குன்னு நம்ம போய் பார்த்து வர்றதுக்கு அது போகணும், தூரம், சரியான தூரம் போகணும். ஓகே, அதனால நம்ம அது என்னன்னு அதான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா உடம்பிடம் சரியில்லாம நல்லபடியா இருந்து இங்க வேலை பார்த்தா ஓகே. வெளிநாட்டை பொறுத்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமம். அலைச்சல், சரியான அலைச்சல். டாக்டர்கிட்ட போனா டாக்டர் வந்து அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது அந்த டாக்டர்லாம். சரியா? இந்த பாருங்க, ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் நம்ம நிப்பாட்டிடுவோம். இதான் ஹாஸ்பிட்டல், ரைட் சைட்ல தெரியுது இல்லையா, இதுதான் ஹாஸ்பிட்டல். இது வந்து பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்னு சின்ன ஹாஸ்பிட்டல், அல் சஹாஃபா. இது நம்ம ஏரியா பக்கத்துல இருக்குது. உள்ள போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பேன். லேட் ஆயிருச்சு. நம்ம 10 மணிக்கு வர சொன்னாங்க, இப்போ 10:30 மணி ஆக போகுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்ள போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன். ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே நம்ம அந்த அப்பாயின்மெண்ட் போட்டோம். டாக்டரையும் பார்த்தோம். டாக்டர் என்னன்னா பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து இந்த நம்ம சும்மா இந்த ஸ்கேன் இன் பண்ணி வைப்பாங்க இல்லையா, மாசமா இருப்பாங்க அவங்க ஸ்கேன் எல்லாம் பண்ணி வைப்பாங்க, அந்த டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க. மற்றபடி அந்த பெரிய டாக்டர் இங்க இல்ல. அதாவது அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாக்குறது வந்து இங்க இல்லையா, அது இன்னொரு ஹாஸ்பிட்டல் அவங்க சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு போங்க, இப்போதைக்குள்ள இங்கனக்குள்ள அப்பாயின்மெண்ட்டே எதுவுமே இல்ல, இன்னும் 1 மாசம் ஆகும் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டாங்க. இதே வேலை இந்த ஊர்ல இந்த பொறுத்தவரைக்கு இதோட நான் எத்தனை தடவை அலைகிறேன், எத்தனை மாசமா அலைகிறேன்னு எனக்கே தெரியல, கணக்கே இல்லாம போச்சு அந்த அளவுக்கு போயிட்டு. சரியா, அதனால இனிமேல நம்ம வந்து இனிமேல அங்கதான் போகணும். அந்த ஏற்கனவே இவங்க சொன்ன ஆஸ்பத்திரிக்கு நான் அப்பாயின்மெண்ட் போட்டு போகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மாதம் சம்பளம் வாங்கி என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம பிரைவேட்ல காமிச்சிட வேண்டியதான், வேற வழி கிடையாது. பிரைவேட்ல கொண்டு போய் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரைவேட்ல தான் காமிக்கணும். சரி, இன்ஷால்லா அது என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு வந்து நமக்கு வந்து இங்க வந்து நோன்பு ஆரம்பிக்குது. ஓகே, எங்களுக்கு வந்து இங்க நோன்பு நாளைக்கு ஆரம்பிக்குது சவுதியில. அதனால இப்போ இன்னைக்கு நைட் நம்ம சகர் பண்ணணும். அதனால இப்போ நம்ம போய் கொஞ்சம் ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது, கொஞ்சம் கறி எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. அதனால இப்போ நம்ம வந்து எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த இது ரியாத் மீட் மார்க்கெட் இருக்கு இல்லையா, கறி மார்க்கெட்டு, நம்ம ஏற்கனவே போவோம் இல்லையா, இப்போ அங்கதான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ போயிட்டு அங்க போய் கறியை வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சிட்டி ஃப்ளோர் கொஞ்சம் போக வேண்டியது, கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் சேர்த்து போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒரு நோன்பு வச்சுட்டு நம்ம அலைய முடியாது இல்லையா, அங்கே அலைய முடியாது. அதனால சரி அப்படி இது போய் ஜாமான்லாம் வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ அங்கே போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்துட்டு அடுத்தாப்புல என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது போக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓனர்லாம் எந்த ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சில வீடுகளில் கொடுப்பாங்க, நோன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜக்காத்து மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டிலலாம் எதுவுமே எந்த செலவையும் கிடையாது. நம்ம தான் செலவு பண்ணி நம்மளே தான் சாப்பிடணும். அது போக மித்த நேரம் தான் நம்ம சாப்பிட்றோம் செலவு பண்ணி. நோம்பு நேரமாவது ஏதாவது கொடுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு என்னன்னு தெரியல, போன வருஷமும் கொடுக்கல. ட்ரெஸ் வாங்க கூட நாங்கள் தான் காசு கேட்டோம். ட்ரெஸ் வாங்கினோம் பெருநாளைக்கு அப்படின்னதுக்கு 100 ரியாலோ என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு 100 ரியால் கொடுத்தாங்க, ட்ரெஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு. இன்ஷால்லா பார்ப்போம் இந்த தடவை என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஒய்யாமல் கேட்கவும் முடியாது, ஏன்னா அவங்களா தரணும். ஜக்காத்துங்கிறது ஹதியாங்கிறது அவங்களா கொடுக்கணும். சரி பார்ப்போம், அவங்களுக்கு என்ன இருக்கோ நிலைமை தெரியல. சரி பார்த்துக்கிட்டு நம்ம இப்போ நம்ம கை காசு போட்டு தான் இப்போ நம்ம ஜாமான்லாம் வாங்குகிறோம். ஒரு மாத செலவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கறியிலேருந்து ஆயில், அரிசி எல்லாமே. ஏன்னா இப்போ நான் வீட்டு வேலை நினைப்பாங்க, என்னடா வீட்டு வேலை தானே பார்க்குறாங்க, வீட்டுக்குள்ளே தான் ஜாமான் எடுக்கலாமே வாங்கலாமேன்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிச்சனுக்கு வந்து நம்மளுக்கு அலோடே கிடையாது. அலோடு கிடையாதுன்னா நம்மளுக்கு அதில் வேலை இல்லை. ஏன்னா கிச்சனுக்கு அந்த அம்மா இந்தோனேஷியா அம்மா இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளே போயிட்டு என்ன அந்த பாத்திரத்தை பார்த்தோம், இதை பார்த்தோம், அந்த வேலையே இல்லை நம்மளுக்கு. நம்ம போனோமா க்ளீன் பண்ணோமா, மேலே க்ளீன் பண்ணுவோம், அப்புறம் பார்ட்டி ஃபங்க்ஷன் நேரம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒதுக்க எடுக்க அந்த மாதிரி சோப்பானை ஓட்டுறது அந்த மாதிரி வேலைகள் தான் நம்மளுக்கு இருக்கும். அது போக வேறு என்ன வேலை, அயன் பண்ணுற வேலை இருக்கும். நம்ம அது போக மேடம் கூட போயிட்டு வரணும் கடைகளுக்கு, அந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் தவிர நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து நம்மளுக்கு வேலை கிடையாது. சரியா, அது போக கடைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணும் வைக்கணும்னா அந்த மாதிரி வேலைகள் தான் நம்மளுக்கு. எனக்கும் சரி வீட்டுக்காரங்களுக்கும் அவங்க வண்டி ஓட்டுவாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து கிச்சனில் எதுவுமே கிடைக்கவும் செய்யாது, வாங்க முடியாது. நம்ம கை காசு தான் அதிகமாக செலவாகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ அரிசியை பார்த்தீங்கன்னா 10 கிலோ பையே பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. சரியா, நம்ம ஊரில் 25 கிலோ பையே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1500 ரூபா, அந்த 1300 ரூபா தான் வரும் குறைஞ்ச ரேட்டு. இங்கே வந்து 10 கிலோ பையே நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருது, 90 ரூபா. 90 ரூபாங்கும்போது நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபா கிட்ட வந்துடுது. சரியா, அப்படியே செலவு ஆகுதுங்க. ஒரு பொருளும் விலைவாசி அதிகமாக இருக்குது இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும். இன்ஷால்லா பாப்பா வரிசையை வந்தாச்சு. எப்படி நம்ம ஒரு கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். இன்ஷால்லா இன்னும் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் எத்தனை மாதம், ஜூலையில் வந்தோம். நாங்கள் ஜூலை 15ஆம் தேதி வந்தோம். அது போக இந்த பையங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு இன்னும் நோம்புக்கு. யாருக்கு? அந்த பையனுக்கு. அந்த பையன் நோம்புலாம் லீவ் விட கிடையாது. அப்போ நோம்புக்கு லீவ் கிடையாது பையனுக்கு. அந்த பையனுக்கு வந்து இப்போ நோம்புக்காண்டி இப்போ ஒன்னா ஒரு 2 நாள் இல்லைன்னா லீவ் விட்டுருக்கலாம். ஏன்னா லீவ் விட்டாங்களா லீவ்லாம் எடுத்துக்கலாம்னு தெரியல. இன்னைக்கு ஸ்கூல் போகலண்ணா. இன்னைக்கு ஸ்கூல் போகல. சரியா, அதனால நோம்புக்குலாம் லீவ் கிடையாது. நோம்புக்கு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து எப்போ லீவுனா 23 நோம்புக்கு தான் லீவ் விடுவாங்க. லீவ் விட்டாங்கன்னா ஒரு 20 நாள் மட்டும் தான் லீவ் விடுவாங்க இந்த நோம்புக்கு. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மாசம் லீவு, ரம்ஜானுக்கு வந்து 2 மாசம் லீவு கொடுப்பாங்க. இப்போ வந்து 2 மாசம் லீவு ரம்ஜானுக்கு கொடுக்க மாட்டாங்க. ரம்ஜானுக்கு வந்து கரெக்டா ஒரு 20 நோம்புலையோ அந்த மாதிரி நோம்பை கொடுத்துட்டு ஒரு மொத்தத்துல ரம்ஜானுக்கு வந்து ஒரு 20 நாள் நோம்பு 20 நாள் லீவு தான் கொடுக்குறாங்க. ஓகேயா, ஆனா இப்போ பக்ரீத் வரும் இல்லையா, பக்ரீத்துக்கு தான் அவங்களுக்கு 2 மாசம், அதாவது ஜூன்ல வரும். அந்த ஜூன்ல தான் அவங்களுக்கு 2 மாசம் லீவ் வரும். அந்த 2 மாசம் லீவ்ல தான் இன்ஷால்லா நாங்க ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறோம். ஆனா இன்னும் ஓனர்கிட்ட இதை பத்தி எதுவுமே பேசல. ஊருக்கு போறோம் லீவுக்கு அப்படின்னு எதுவுமே பேசல. இன்ஷால்லா துஆ செய்யுங்க. என்னன்னா அந்த பாஸ்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, பாஸ்போர்ட் ரினியூல் பண்றதுக்காண்டி கொடுத்துருக்கோம்.
அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்னா ஓனர்கிட்ட பேசணும். இந்த மாதிரி உங்க மகனுக்கு லீவ் விடும்போது நாங்கள் அந்த லீவ்ல வந்து நாங்கள் 2 மாசம் லீவுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசணும். அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அவர் என்ன பதில், அவர்கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னு சொல்லி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் போயிட்டு பஜார் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கறி கடைக்கு வந்துட்டோம். உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம என்ன வாங்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கறி கடைக்குள்ளே வந்தாச்சு. சரியா, அந்த கறி கடைக்கு பாருங்கள், அது வந்து பீஃப் கறி தொங்க விட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து 2 கிலோ கறி வாங்கியிருக்கோம், ஆட்டுக்கறி. சரியா, ரேட்டு பார்த்தீங்கன்னா 80 ரியாலு 2 கிலோ ஆட்டுக்கறி. இப்போ எல்லாம் ரேட்டு கூடிருச்சு. அது போக எல்லா வேர்பாட்ஸும் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். கிட்னி, அப்புறம் ஈரல் எல்லாமே வச்சுருக்காங்க. அது போக ஆட்டுக்காலும் சுட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஆட்டுக்கால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 3 ரியாலு. நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு மேலே வருது ஒரு கால் மட்டும், ஒரு பீஸ் மட்டும். சரியா, நம்ம அதுலேயும் ஒரு 3 கால் வாங்கணும்னு நினைக்கிறேன். சரியா, 3 கால் வாங்கணும். நாங்கள் வாங்கி அங்கேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க மிஷினில் வச்சு. நம்ம எதுனாலும் வாங்கிக்கலாம். இங்கே 5 ரியாலுக்குனாலும் சரி, 10 ரியாலுக்குனாலும் சரி, எவ்வளோனாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஜாருக்கு போய் நம்ம கறியெலாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, கறியெலாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வண்டி நிப்பாட்டினா கரெக்டாக அந்த பையன் வந்துட்டான். அந்த பையன் வந்து எனக்கு பாண்டாக்கு போகணும் அப்படின்ட்டான். இப்போ அவனை கூப்பிட்டு பாண்டாக்கு வந்திருக்கிறோம். பாண்டாக்கு போயிட்டு இப்போ அவன் என்ன ஜாமான் உள்ளே போயிட்டான். என்ன ஜாமான் வாங்கினா பார்ப்போம். பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு அடுத்தாப்புல இப்போ போயிட்டு தான் சாப்பிட்ணும். இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன விலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அங்கே பாண்டாக்கு போனோம் இல்லையா, பாண்டாக்கு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு இங்கே இந்த பீஸா கடைக்கு வந்திருக்கிறான். உள்ளே நிற்கிறான். சரியா, அதை போய் வாங்கிட்டு அப்புறம் திருப்பி வேறு எங்கே போகிறான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தான் அந்த பீஸா ரெடி பண்ணிட்டுருக்காப்புல. நம்ம எப்போவுமே மீடியம் தான் வாங்குவேன், மீடியமில் லார்ஜ் வாங்குவேன். இவன் இப்போ இந்த பையன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் வேணும்னு சொல்லி கேட்டான். அதுவும் வெஜிடபிள் பீஸாவான். அதனால் அவங்க நமக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ ரெடி பண்ணி இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி காய்கறி எல்லாம் மேலே வச்சு அதுக்காக அதை அடுப்பில் வச்சுருவாப்புல. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்தாங்க. அதாவது வேறு ஆள் ஒருத்தவங்க வந்து அவங்க பாஸ்தா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு பாருங்கள், இந்த எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாஸ்தா. அவங்க அந்த அடுப்பில் போட்டு ஃபுல்லாக அந்த மக்கரோனியாவா அதுக்கு பேர் இதை போட்டு அதுக்கப்புறம் நிறையா என்னமோ போட்டாங்க. என்னமோ போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்துச்சு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு. நான் பக்கத்தில் உட்காந்ததுனால சரி அதையும் ஒரு வீடியோ கவர் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தேன். இது அப்படியே நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சிக்கன்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சிக்கனு அதுக்கு நிறைய பேஸ்ட்டுகள்லாம் போடுறாங்க. இப்போ இதை அப்படியே ரெடி பண்ணி இது வந்து நம்மளுக்கு கிடையாது, இது வந்து இன்னொருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு அவர் வெளியே போயிட்டார். இவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, கடைக்காரர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு இதையும் சிரமமாக எடுப்போமேன்னு சொல்லி எடுக்கிறோம். இது நல்லாயிருக்கும், இந்த பாஸ்தாவும் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் ஏற்கனவே. எனக்கு வந்து எங்கன்னா ஹைலில் வாங்கியிருக்காங்க. ஹைலில் நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தோம் இல்லையா, அப்போ என்ன செய்வாங்கன்னா நம்ம எங்கள் ஓனரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து வாங்குவாங்க. அவங்க வாங்கினாங்கன்னா இப்போ எப்போனா இது எப்போ எந்த நேரம் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் தான் வாங்குவாங்க. காலையில் நேரம் வாங்குவாங்க. காலை நேரம் வாங்கினா 2 வாங்குவாங்க. 2 வாங்கினாங்கன்னா 1 அவங்களுக்கு, 1 எங்கள் 2த்துக்கும், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கொடுப்பாங்க. இதில் வந்து என்னெல்லாம் போடுவாங்கன்னா இதில் வந்து இதெல்லாம் போடலை, என்ன போடல, இந்த புருக்கோழி அடிப்பாங்க அதெல்லாம் போடலை இதில். ஆனால் அதில் வந்து நாங்கள் வாங்குறதுல வந்து புருக்கோழிலாம் போட்டு இது வந்து பச்சை கலரில் செய்கிறாங்கல்ல, அது வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். அதை பார்க்குறதுக்கே ஃபுல்லாக ஒயிட் கலராக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதை ஊற்றுறாங்க பாருங்கள், இந்த இப்போ ஒயிட் கலரில் ஊற்றுறாங்களா, இது ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கலர் மட்டும்தான் ஊற்றி ஒயிட் கலரில் தான் இருக்கும். பச்சை கலர்லாம் இருக்காது, வெறும் ஒயிட் கலர் தான் இருக்கும். ஆனால் அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த சிக்கன் அதில் போட்டிருப்பாங்களா, செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது வந்து நான் அங்கே சாப்பிட்டது, ஹைலில் சாப்பிட்டது. சரியா, இப்போ இங்கே வந்து இது வந்து வேறு ஆளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. சரி ரைட், இது ரெடி பண்ணட்டும். இதையும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்மளோட பீஸா வந்து உள்ள அடுப்பில் வெந்துட்டுருக்கு. சரியா, அது இப்போ வெந்து முடிச்சோடனே இது முடிகிறக்குள்ளேயே நம்ம பீஸா தான் வந்துடும் நினைக்கிறேன். அது வந்தோடனே நம்ம அப்படி வாங்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியா. கிளம்பணும் அப்படின்னோம்னா அடுத்தப்போ இந்த வந்துட்டு நினைக்கிறேன் நம்ம பீஸா வெளியே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுப்பில் இருந்து இந்த பாருங்கள், இந்த வெட்டிகிட்டு இருக்காங்கல்ல, நம்ம பீஸா வெட்டுறாப்புல ரெடியாகி வெளியே வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை அப்படியே வெட்டி என்ன செய்வாங்கன்னா ஒரு பாக்ஸ் போடுவாங்க. ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அப்படியே நம்ம கையில் தந்துடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியா, பெப்சி வாங்கலை, அதனால இதை மட்டும் வாங்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டிதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பையனை கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம் இல்லையா, கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சு. அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாகி வந்திருக்கோம். மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அது போக இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. இன்றைக்கி நம்ம அன்றைக்கி வேண்டியிருந்தோம் இல்லையா மீன், ஊளி மீன், அந்த மீன் வச்சுருந்தாப்புல, அதை வச்சு இன்றைக்கி திருப்பி குழம்பு வச்சாச்சு. ஓகே, அது போக மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல. சார் நம்ம அப்படி சாப்பிடுவோம். சாப்பிட்டு இது என்னது, இது வந்து வெண்டைக்காய் வந்து
ஃப்ரை பண்ணி வச்சிருக்காப்புல முழுசா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேடம் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் சாயந்தரம் எப்பவும் வேலைக்கு போவேன், இன்னைக்கு போகலை. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்தோம்ல அந்த வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னாங்க. அதான் இப்போ நானும் என் மாப்பிள்ளையும் சேர்ந்து 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு இனிமேல் என்ன வேலை இருக்குது அது வேலை இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஆனால் சரியான டிராஃபிக்கு, 1 மணி நேரம் ஆகும் போல். இங்கேருந்து எப்படியும் கரெக்டாக ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது அந்த இடம். ஒரு வீட்டில் தான் கொடுத்துருக்காங்க தைக்கிறதுக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அங்கே போகிறதுக்கு மட்டுமே ஒரு 1 மணி நேரம் ஆகும். பார்த்தீங்கன்னா டிராஃபிக், ஃபுல்லாக டிராஃபிக். அதாவது லைட்டாக ஜானா வண்டி நவுளுது. சரியா? அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. ஏன்னா அந்த சாயந்தர நேரங்களில் எல்லாம் எப்போவுமே சாயந்தர நேரங்களில் வெளியே வந்துட்டோம்னா செமையாக இருக்கும் டிராஃபிக்கு. இப்போ இந்த டிராஃபிக்காக நம்ம கடந்து போய் அதை வாங்கிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் வாரோம் அப்படிங்கிறது தெரியாது. இன்ஷால்லா நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி உங்களுக்கு நான் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். ஓகே. அது போக என்ன பெற இனிமேல் தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் மகரிப்பில் தான் தெரியும் நம்மளுக்கு. மகரிப் தெரியும். மகரிப் தொழுகைக்கு அப்புறம் இந்த பெற பார்க்க சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மகரிப்க்கு அப்புறம் பெற பார்ப்பாங்க. பெற பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது அங்கேருந்து அலௌன்ஸ் வரும். வந்தவுடனே இன்னைக்கு நைட்டு பெற பார்த்துட்டாங்கன்னா நம்ம இன்னைக்கு சகர் பண்ணிடலாம். நாளைக்கு நோன்பு வச்சிடலாம். ஒரு வேளை பார்க்குற அப்படின்னா நாளை மறுநாள் இருக்கும். அனைவரும் இன்ஷால்லா இன்னைக்கு பெற பார்த்துருவாங்க இன்ஷால்லா. நாளைக்கு ஃபர்ஸ்ட் நோம்பா என்ன ஏதுன்னு நம்மளுக்கு வந்து மகரிப்க்கு அப்புறம் தெரியும். அதையும் நம்ம இதில் வீடியோவில் தெரியப்படுத்துகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஓகே. நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்போ இது அவங்க மேடம் சொன்ன அந்த பொருளையும் வாங்கியாச்சு. அதாவது துணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பாருங்க, துணி அதான் வாங்கி உள்ளே போட்டிருக்கோம். இப்போ அதை வாங்கிட்டு இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்தப்ப என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஓனர் வந்து காய்கறி மார்க்கெட்டு போச்சுனாரு முறிச்சிக்கு. இப்போ நம்ம முறிச்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இதான் முறிச்சி மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு. இப்போ நம்ம ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கணும். ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து நம்ம வாங்கிட்டு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி கடையை முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பழ மார்க்கெட் இருந்துச்சு. அதனால அங்கே போய் பழங்கள் வாங்கன்னு சொன்னாப்ல. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தோடனே அவர் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்போ நமக்கு தான் எடுத்துட்டு இருக்காங்க பழங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நம்ம அந்த நோம்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது பெற பார்த்து இப்போ நாளைக்கு தான் நோம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பெற பார்த்தாச்சு. இப்போ நம்ம நாளை காலையில் நோம்பு வைக்க வேண்டியா, சகர் பண்ண வேண்டியா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ நம்ம போயிட்டு சகருக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மற்றபடி நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு அதை தெரியப்படுத்தும். நாளைக்கு நோம்பு எப்படி போகுது அப்படின்னு நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. சரியா? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் தெரியப்படுத்தா சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.